இதுக்கெல்லாம் கூட இன்னமும் என்னை குழந்தையாவே பாத்துட்டு இருக்காங்க அப்பா அம்மா. என்ன சொல்வீங்க? பாத்ரூம் கதவை நான் சாத்துறேன்ட்டு பாத்ரூம் கதவுல டியூப் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க சார். என்ன எழவி அது? ரொம்ப நேரம் உள்ள உட்காரான் அப்படின்ட்டு பாத்ரூம் கதவு கூட சாத்த விட மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நீ கேரளாவுக்கு லாரியில அடிமாடா போயிருக்கலாம்டா. அதுக்காக எப்படியும் பாத்ரூம் லாக் பண்ணாம போறது? அப்படி தெரியாதனமா நான் லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா 10 வாட்டி போயிட்டியா வந்துட்டியா எப்போ வருவ. அதுக்காக லாக் பண்ண விடாம ஒரு டியூப போட்டிருந்தா எப்படி போறது? சார் வீட்ல பாத்ரூம் போனாலே சொல்லிட்டு தான் சார் போனோம். இல்ல புரியல. இப்போ அம்மா தூங்கிட்டு இருக்காங்கன்னா நான் டிஸ்டர்ப் பண்ணாம பாத்ரூம் போனேன்னா பாத்ரூம்ல நான் போன் வச்சுட்டு இருப்பேன். போன் பண்ணுவாங்க, எங்க இருக்க? பாத்ரூம்ல. ஓகே வை. இது ரொம்ப புதுசாவுலடா இருக்கு. அதுக்காக நான் என்ன பண்ணுவேன், முடிச்சிட்டியா குட்டி வந்துருச்சா? உள்ள போன பிறகு போன் பண்ணி பாத்ரூம்ல இருக்கியா? ஓகே அப்படி. ஹலோ மை பை ஓவர். உங்க பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு லவ் மேட் எடுத்து வந்தான். நீங்க அந்த லவ்வ கட் பண்ணி விட்டீங்க. அவன் உங்க போனை கட் பண்ணிட்டான். Draw the match. எனக்கு இந்த ட்ரெஸ் போட்டது கூட எனக்கு பிடிக்கல. இது ஸ்லீவ்லெஸ்ஸா? ஆமா சார். சார் இது ஸ்லீவ்லெஸ்ஸா? ஆமா சார். அப்ப நீங்க போட்டுக்க பேர் என்னது? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இப்போ பிரசன்ட்ல நான் எங்க இருக்கேன்னு கேளுங்க. எங்க இருக்கீங்க? கேளுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. ஏன் இப்படி பாக்குறாரு? அவருக்கு ஒய்ஃபோட இருக்காரு. என்னை விட்டு பிரிஞ்சிருக்காங்க நான் சொல்றேன். அம்மா உங்களை விட்டு எங்கமா பிரிஞ்ச? மாட்டில தானமா இருக்காப்ல. சரி பிரிச்சுக்கங்க. நான் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றேன். எனக்கு லீவ் கேட்டுட்டு இருக்காங்க என் மேனேஜர்ட்ட போன் பண்ணி. எங்க அம்மா சார் அவங்க நான் கேட்க சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆபீஸ்ல எல்லாரும். நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போனா அணைக்கிறது யாரு? இத பார்த்துட்டு எல்லா பசங்களும் அவங்க அம்மா விட்டு போன் பண்றாங்க சார். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. வண்டி ஓட்டுறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கு. இருந்தாலும் அப்பா கூட வருவாரு. ஆமா. ஆல் ஓவர் தி வேர்ல்ட் அப்பன்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. இங்கெல்லாம் போகும்போது உங்க அப்பா கூடயே துணைக்கு வராப்ல. இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் பின்னாடியே வருவார். அதாவது நம்மளுக்கு தெரியாம வராராம். பதுங்கி தெரியாத மாதிரி. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. உங்க டாடி உன் டாடின்னுவாங்க. நான் அங்க திரும்பி பார்த்தேன்னா அவர் அப்படியே மறைஞ்சு பாறான். நம்ம தெரியாத மாதிரி. உள்ளத்தல் பாடி உள்ளத்தல். ஏன்னா சொல்றது அம்மா தான். டாக்டரேட் படிக்க பொண்ண இன்னமும் குழந்தை மாதிரியே பாக்குறது உங்களுக்கு எவ்வளவு தர்ம சங்கடமா இருக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. என் குழந்தை இங்கதான் இருக்கா. அங்க எங்கன்னா உட்கார்ந்துட்டு சொல்லுவாங்க அசிங்கமாயி போச்சு குமார். அவங்க குழந்தைன்னா என்ன சார் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? ஒரு 5 வயசு 6 வயசு இவ்வளவு பெரிய பொண்ணு குழந்தைன்னு சொன்னா எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்கா பாப்பாங்க. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. அந்த படிக்கிற பொண்ணையும் குழந்தைன்னு மனசாட்சி எல்லாம் பேசுறீங்க பாத்தீங்களா? கல்லஞ்சக்கார. இன்ன வரைக்கும் சலூனுக்கு அவங்க தான் சார் கூட்டு போய் முடி வெட்டி விட்டுட்டு இருக்காங்க. இப்படி சீவ கூடாதுன்னு சீப்பை இப்படி கண்ணத்தை புடிச்சுக்கிட்டு வகுடு எடுத்து சீ விட்டுருவாங்க. சைடு வகுடு எடுத்து சாஃப்ட்டா பேசினா சரத் பாபுன்னு நினைச்சியா? கொஞ்சம் லைட்டா இந்த இடத்துல வைங்கனே அப்படின்னு சொன்னா இல்ல நீங்க வைக்காதீங்கன்னு அவங்க பின்னாடியே வந்துருவாங்க. மண்ட ஒரு தினுசா இருக்க. 18 வயசு வந்த பின்னாலும் கெஸ்ட் யாரா வந்தா ஆடி காட்டு பாடி காட்டுனா என்னமா? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. பாரு அந்த பாப்பா எவ்வளவு ரைம்ஸ் பாடுது. நீ இவ்வளவு பெரிய பொண்ணு ரைம்ஸ் பாடுறதாமா? போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? சரி, இப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? சின்ன குழந்தைல ஆடிட்டு இருக்கு, நீ சேர்ந்து போய் ஆடு போ அப்படின்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? என்ன சார் பண்றதா? அதுக்கு மேல உங்க இஷ்டம், நம்ம என்ன பண்ண முடியும்? ஆடுவீங்களா? அந்த ஒரு தடவை ஜண்டாட வந்தது இல்லையாமா? ஆமாங்க சார். அம்மா பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னா ஃபீவர் வந்துருச்சு. அடப்பா, ஒரே ஒரு தடவை அம்மன் படம் பார்த்து ஜண்டான வந்ததுக்கு டிவி கட்டு. பாத்தியாப்பா, உனக்கே மனசு கேட்காம நீயே அழுகுற. ஒர்க்குக்கு போனா காதல் வந்துருன்னு விட மாட்டேங்கிறேன். காதல் வந்துரும், அதனால வேலைக்கு போக வேண்டாம்னாங்களா? இந்த சின்ன வயசுலயே அந்த ஔவையாருடைய அறிவு